சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகத்தை தான் காட்டுறாங்க. சண்முகம் வந்து எப்படி வாதாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது இப்போ பரணி வந்து அவங்களுக்கு தைரியம் சொல்கிறாங்க. எங்கள் பாரு சண்முகம், உன்னால் கண்டிப்பாக முடியும். யாருனாலும் உன்னை பற்றி என்னன்னாலும் சொல்லிக்கிடட்டும். ஆனால் நீ வந்து ஓ மேலே நம்பிக்கை வச்சுக்கோ. அது இந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குது. அதனால நீ தான் இந்த கேஸில் ஜெயிப்ப. நீ எதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும், இவ்வளோ தூரத்துக்கு நீ வந்திருக்கிறேன்னா அது ஓமலை நீ வச்ச நம்பிக்கையில் தானே இவ்வளோ தூரத்துக்கு நீ வளர்ந்துருக்கிற. அப்படி இருக்கும்போது இதில் மட்டும் நீ எதுக்காக பயப்படுற அப்படிங்குவோம். அப்போ வந்து சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு, இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததுன்னா எனக்கு மட்டும் வந்தால் நான் எந்த விஷயத்தில் நான் பயப்பட மாட்டேன். ஆனால் இது ரத்னாவோட வாழ்க்கை, அறிவழகனோட வாழ்க்கை, அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது. அதுதான் என்னோட பதட்டத்துக்கு காரணம். ரத்னா முழுசாக என்னை நம்பி இருக்கிறா. நான் எப்படியாவது அறிவழகனை காப்பாற்றிடுவேன்னு சொல்லிட்டு அவன் முழுசாக என்னை நம்பி இருக்கிறா. அப்படி இருக்கும்போது அவன் நம்பிக்கையை நான் வந்து உடச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா சண்முகம் வந்து முத்துப்பாண்டியன்னு நான் சிவபாலனை நான் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போகிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் போகாது அப்படின்னு பரணி தடுக்கவும், இல்லை நான் இப்போமே போயே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியன் சிவபாலனை சந்திக்கிறதுக்காக ராத்திரியே அவங்க கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி சிவபாலனும் வராங்க. என்ன சண்முகம், என்ன ஆச்சு, எதுக்காக இந்த நேரத்தில் வந்திருக்கிற அப்படிங்கவும், அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க சவுந்தரபாண்டி வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது இந்த நேரத்தில் வந்து என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான், எதை பற்றி பேசுவான், அதாவது அவன் தான் வந்து இப்போ லாயராக அவதாரம் எடுத்திருக்காம்ல, அதை பற்றி ஏதாவது கேட்கறதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வந்து நினச்சிட்டு இருக்கவும், அப்போ அங்கே பாண்டி மேலே வந்திருந்தாங்க. என்னல்ல தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அக்கா நீ சத்தம் போடாத அங்கே பாரு அப்படிங்கிறாங்க. என்னல்ல அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே பாரு அப்படிங்கும்போது பார்த்தோம்னா அவங்க சண்முகம், பரணி, முத்துப்பாண்டி, சிவபாலன் இவங்க 4 பேருமே நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னல்ல இவங்க எந்த நேரத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும், அதுதானே நானும் வந்தேன், சும்மா தொண கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காத, அவங்க என்ன பேசுனாங்கன்னு வேற என் காதில் வேற விழ மாட்டுக்குது அப்படின்னு சொல்லவும், அதனால நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சண்முகம் வந்து அவங்க முத்துப்பாண்டிட்ட சொல்கிறாங்க, எங்கள் பாரு, இந்த கேஸில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை மட்டும் எனக்கு செஞ்சு கொடு அப்படிங்கவும், என்ன விஷயம் சண்முகம் அப்படின்னு முத்துப்பாண்டி கேட்கும் போது, அது உங்கள் 2 ஆளாக தான் முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து அந்த கேஸை பற்றி சில விஷயங்கள்லாம் வந்து முத்துப்பாண்டிட்டையும் சிவபாலன்ட்டையும் சொல்லவும், அவங்க அப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாரு சண்முகம், இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உங்ககிட்ட, நீ இந்த அளவுக்கு நீ யோசிப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, இதை மட்டும் நீ செஞ்சு கொடுத்துட்டேன்னா அறிவழகனை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே வந்து அதாவது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன், ஆனாலும் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது, இங்கே பாரு முத்துப்பாண்டி, உங்கள் 2 ஆளாக தான் இந்த விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்க முடியும், அதனால நீங்கள் எனக்கு தயவு செய்து இந்த ஹெல்ப்பை பண்ணி தான் தீரணும், ரத்னாவோட வாழ்க்கையை நீ நினச்சிப்பாரு அப்படிங்கும்போது, சரி சண்முகம், என்ன நடந்தாலும் சரி தான், உனக்காக இந்த விஷயத்தில் நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ சிவபாலன்னு சொல்கிறாங்க, அத்தான் நீ கவலைப்படாத, நானும் வந்து உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சண்முகம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா பரணி வந்து சண்முகத்தை அழைச்சிட்டு போகும். அப்போ முத்துப்பாண்டிட்ட சொல்கிறாங்க, இவன் ராத்திரிலாம் தூங்கவே மாட்டுக்கிறான், இந்த மாதிரிக்கு பேசிக்கிட்டே வாழையிறான், எனக்கு என்னமோ வந்து அறிவழகனை வெளியே கொண்டுட்டு வர்றதுக்குள்ளேயும் இவன் ஒரு வழி ஆயிரும் போலுக்கு, திடீர்னு வந்து வாதாட ஆரம்பிச்சிருந்தா அப்படின்னு முத்துப்பாண்டிட்ட சொல்லவும், முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுக்கு, இவன் தானே தன்னுடைய வாயை கொடுத்து கெடுத்துக்கிட்டான், இல்லைன்னா நம்ம வந்து அறிவழகனுக்காக வேற ஏதோ ஒரு லாயரை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து பரணி சொல்கிறாங்க, சரி கண்டிப்பாக வந்து இவன் ஜெயிச்சே தீருவான், அதனால அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம், அவனுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அந்த எல்லா ஹெல்ப்பையும் நான் செஞ்சு கொடுப்பேன், அதே மாதிரிக்கு அவன் சண்முகம் சொன்ன ஹெல்ப்பையும் நீ செஞ்சு கொடு அப்படிங்கும்போது, கண்டிப்பாக நான் செய்கிறேன் பரணி அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி வந்து பாண்டி மட்டும் சொல்கிறாங்க, அக்கா வா நம்ம போயிடலாம், இவனுங்க பார்த்தாக்கி அவ்வளோதான் அப்படிங்கும்போது, என்னல அவனுக்கிட்டே பேசாமல் கேட்டுற வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது, ஆமாம் கேட்டுட்டா மட்டும் இப்போ சொல்லிடுவான் பாரு, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி பாண்டியம்மாள் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அடுத்த நாள் பார்த்ததுமே சவுந்தரபாண்டி பார்த்தோம்னா வைஜெயந்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வைஜெயந்தி, எதுக்காக இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது, எல்லாம் முக்கியமான விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும், நேற்றுக்கு ராத்திரி போல் சண்முகம் வந்தான் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, சண்முகம் சும்மா வந்தால் நான் எதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன், சண்முகம் வந்து முத்துப்பாண்டியும் சிவபாலனையும் ரகசியமாக அழைச்சி அவன் ஏதோ விஷயத்தை பற்றி அவன் பேசுனா அநேகமாக அறிவழகனை வெளியே கொண்டுட்டு வரக்கூடிய விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது, இந்த அறிவழகன் வெளி வரவே கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் செய்யுங்க அப்படிங்கும்போது, உடனே வந்து வைஜெயந்தி சொல்கிறாங்க, இந்த சண்முகம் லேஸ்பட்ட ஆள்னு நினச்சேன், ஆனால் வந்து அவன் ரொம்ப கில்லாடியாக இருந்துட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க மேடம், அவனுக்கெல்லாம் வந்து அதாவது சும்மா இந்த மாதிரிக்கு தான் சவுடால் விடுவானே தவிர கோர்ட்டில் வந்து வாதாடக்கூடிய திறமையெல்லாம் அவனுக்கு கிடையாது, அதனால
நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அவனாலெல்லாம் வந்து ஒன்றுமே உனக்கு தெரியாது, மளிகை கடையில் பொட்டலம் மடக்கப்பட்டவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ வைஜெயந்தி சொல்கிறாங்க, நான் கூட சண்முகத்தை இந்த மாதிரிக்கு தான் அசால்ட்டாக நினச்சிட்டேன், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு கிடையாது, அவன் ரொம்பவே வந்து புத்திசாலித்தனமானவன், கண்டிப்பாக வந்து அவன் சும்மா இருக்க மாட்டான், அதுவும் ராத்திரி வந்து சிவபாலனையும் முத்துப்பாண்டியும் சந்திச்சிருக்கிறான்னா கண்டிப்பாக அவன் ஏதாவது விஷயம் இல்லாமல் வரமாட்டான், அதனால் நீங்கள் வந்து அசால்ட்டாலாம் நீங்கள் பேசுகிற மாதிரிலாம் விட்டுறக்கூடாது, சரி நீங்கள் சொல்லிட்டீங்களா நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு வைஜெயந்தி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து பரணியை தான் காட்டுறாங்க. பரணி வந்து அப்போது அவங்க ரத்னா கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் பாரு ரத்னா நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அறிவழகனை காப்பாற்றிடலாம் அப்படிங்கவும் அப்போ ரத்னா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதாவது அண்ணனை தான் நான் நம்பி இருக்கிறேன் முழுசாயிட்டு, அந்த லாயர் கூட கடைசி நேரத்தில் இந்த மாதிரிக்கு காலவாரி விடுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ நான் அண்ணனை தான் மழை போல் நம்பி இருக்கிறேன், எப்படியா அவர் காப்பாற்றிடுவார்ல அப்படின்னு கேட்கும்போது, என்ன ரத்னா நீ தானே உங்கள் அண்ணன் மேலே முழுசாக நம்பிக்கை வைக்கணும், நீயே இப்படிலாம் கேள்வி கேட்டுட்ருக்கலாமா, இந்த மாதிரிக்கெலாம் அவன் முன்னாடி வச்சு நீ கேள்வியை கேட்டுறாத, அப்புறமா அவ்வளோதான், நம்ம தானே அவனுக்கு தைரியம் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடிய தைரியத்தில் தானே அவன் வந்து கோர்ட்டில் போய் வாதாடுவான், நீ இந்த மாதிரிக்கெலாம் அவங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தேன்னா அறிவழகனை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் அப்போ ரத்னா வந்து பரணி அப்படி விளையாட்டுக்கு கூட நீ சும்மா சொல்லிடாத, கண்டிப்பாக அறிவழகனை காப்பாற்றணும் அப்படிங்கும்போது நம்பிக்கையோடு இரு, கண்டிப்பாக அறிவழகன் வெளியே வந்துருவார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நியாயம் நம்ம பக்கம் தான் இருக்குது, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வெளியே வந்துருவா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து மணிமாறனை தான் கட்டுறாங்க. மணிமாறன் வந்து ரொம்பவே குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறாங்க. சண்முகம் என்னை எப்படிலாம் நம்பி இருந்தான், ஆனால் வந்து கடைசி நேரத்தில் நான் இந்த மாதிரிக்கு அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேனே, என்ன தான் இருந்தாலும் சரி தான், நான் லாயராக இருந்தாலும் சரி தான், ஆனால் எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, வைஜெயந்தி மடத்தினால தான் இந்த மாதிரிக்கு வந்து அறிவழகனோட கேஸில் இந்த மாதிரிக்கு நான் பின்வாங்க வேண்டியதாக ஆகிப்போச்சுது, சண்முகம் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அறிவழகன் செய்யாத தப்புக்கு அவன் உள்ளே இருக்கிறான், எப்படியும் அவனை வெளியே கொண்டுட்டு வரக்கூடிய எல்லா ஆதாரமும் இருந்தும் ஆனால் என்னால் வந்து எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மணிமாறன் வந்து ரொம்பவே குற்ற உணர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சண்முகத்துக்கு மேலே எனக்கு நம்பிக்கிறது, கண்டிப்பாக சண்முகம் வந்து அறிவழகனை வெளியே கொண்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் இப்போ வைஜெயந்தி வந்து மணிமாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சார் நான் சொல்லி கொடுத்த மாதிரிக்கு கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படிங்கவும், இங்கே பாருங்கள் மேடம் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணினீங்க, நான் தான் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே வந்து இந்த கேஸில் வந்து வெளியே வந்துட்டோம்ல, அப்புறமா எதுக்காக நீங்கள் எனக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அப்படிங்கவும், என்ன சார் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் ஒருத்தங்க வந்து ஒரு கேஸை எடுத்துகிட்டு என்கிட்ட வந்திருக்காங்கன்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு வருவாங்க, நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு தானே அவங்க வராங்க, ஆனால் கடைசி நேரத்தில் அவங்கள காலவாரி விடுற மாதிரிக்கு நான் அப்படி பண்ணிட்டேனே, அது எனக்கு எவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருக்குது தெரியுமா, இது எல்லாத்துக்கு காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதனால இதுக்கு மேலே எனக்கு ஃபோன்லாம் பண்ணிடாதீங்க, தயவு செய்து ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமாறன் வந்து ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வைஜெயந்தி சொல்கிறாங்க, பரவாயில்லையே இவர் இந்த அளவுக்கு குற்ற உணர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாரா, ரொம்ப நல்லா வைக்கிறது தான் போலுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே குருவை தான் காட்டுறாங்க. அப்போ குரு அங்கே வராங்க. மேடம் நாளைக்கு இந்த கேஸ் வருது, இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கே பாரு அதாவது சண்முகம் சும்மா இருக்க மாட்டான், எப்படியும் வந்து அவன் வாதாடுறதுக்கு என்னெல்லாம் ஆதாரம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவான், ஆனால் அவனுக்கு அந்த அளவுக்குலாம் வாதாடுறதுக்குலாம் வராது அப்படின்னு சொல்லவும், அப்படி அதுக்காக நம்ம வந்து சண்முகத்தை லேசில் நம்ம வந்து நினச்சிட முடியாது, ஏன்னா அவன் ரொம்பவே புத்திசாலித்தனமானவன், அதனால அவனை நம்ம வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் கூர்ந்து தான் கவனிக்கணும், அப்படி இருந்தாலும் சரி தான் அவனுக்காக யாருமே வந்து சப்போர்ட் பண்ண வரமாட்டாங்க, அதனால அந்த கேஸில் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே பார்த்தோம்னா வந்து அதாவது வைஜெயந்தியும் அவங்க குருவும் பேசிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் வந்து சிவபாலன் வந்து ஒளிஞ்சு நின்று அவங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சண்முகம் பார்த்தோம்னா அவங்க சிவபாலன்ட்ட அவங்க சொல்லியிருக்கிறாங்க, குருவும் வைஜெயந்தியும் எப்போம்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்கள நீ ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுறது எல்லாத்தையும் வந்து நீ வீடியோ எடுக்கணும்னு சொல்லவும் இதை தான் சிவபாலன் வந்து வீடியோவாக எடுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா முத்துப்பாண்டியும் வந்து இந்த கேஸுக்கு என்னெல்லாம் வந்து அதாவது சண்முகத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து அவங்களும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே எல்லாருமே கோர்ட்டுக்கு கிளம்புவோம். அப்போ பரணி வந்து சண்முகத்தில் சொல்றாங்க, சண்முகம் நம்பிக்கையோட கிளம்பு, நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லவும் இப்போ சண்முகம் வந்து சாமி போட்டோக்கு முன்னாடி வராங்க. அப்போ முருகரையே பார்த்துட்டு இருக்கவும், அப்பா முருகா நீ தான் எனக்கு துணையா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சாமி கும்பிடவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சூடாப்பணி போட்டோ பக்கத்தில் வராங்க. அங்கே வந்துக்கிட்டு அங்கேயே வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ரத்னாவோட வாழ்க்கையில நீதாம விளக்கேற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சாமி கும்பிடவும் அப்போ ரத்னா வந்து சண்முகத்தையே பார்த்துட்டு கண்கலங்கி நிற்கவும் அப்போ வந்து சண்முகம் வந்து அவங்க ரத்னாவோட கண்ணீரை தொடச்சி விடுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கோர்ட்டுக்கு வரவும் அப்போ சண்முகம் வந்து அவங்க அறிவழகனுக்காக வாதாட ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க வாதாடுறது எல்லாமே பார்த்துட்டு வைஜெயந்தி சிரிக்க ஆரம்பிக்கவும் அப்புறமா பார்த்தோம்னா அவங்க சண்முகம் வந்து பாயிண்டாக எடுத்து விடுறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத வைஜெயந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க